இன்னைக்கு 20/2/2025 இன்னைக்கு வியாழக்கிழமை. எங்கே இருக்கிறேன்னா திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறேன். எதற்காக அனுமதித்திருக்கிறேன் என்றால் அன்பாத்ம சொந்தங்களை நாய் கடித்து விட்டது. பாருங்கள், இந்த நாய் கடித்து கை நிறைய வீங்கிருக்கு. இந்த வீக்கத்துக்கு இன்னைக்கு சுமார் நேற்று ஒரு இன்ஜெக்ஷன், நேற்று சுமார் 5:30 மணிக்கு கடித்தது. ரொம்ப அடிபட்டு உணவு எடுத்துக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பைரவின் வாகனம் நாயை கொண்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து குளுக்கோஸ் போடலாம் என்று நினைக்கும் போது அந்த நாய் அடிபட்டிருந்த இடத்தை தெரியாமல் வண்டியிலேருந்து இறக்கும்போது தொட்டிட்டேன். அதனால் அந்த நாய் என்னை கடிச்சிடுச்சு. அந்த கடிச்சிடுச்சே என்றதுனால அந்த நாய்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை என்னிடம் இல்லாமல் போயிடாது. இன்னும் அதிகமாக செய்வேன். தேள் கொட்டுது என்பதனால அதை நாம் அடிச்சிடக்கூடாது. அதுவும் ஒரு ஆத்மா, அதுவும் ஒரு புனிதமான ஆத்மாவும் இருக்கான். தன் பாவங்கள் செய்ததுனால ஏதோ ஒரு பாவத்தினால் கொடுத்த சம்பளம்தான் அந்த உடல்கள் சட்டை என்பதைப் போல, ஆன்மா சட்டைகளை அவுத்து விட்டுட்டு கிளம்புவதைப் போல மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பது தான் ஆத்மா. அது ஏதாவது ஒரு புண்ணியம் செய்த ஆன்மாவாக கூட இருக்கலாம். அதுதான் இந்த நாய்க்குட்டி போல். அந்த நாயை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அதற்கு நான் தேவையான உடலுக்கு சம்பந்தமான மருத்துவம் எடுக்கும்போது அந்த நாயை யாரோ அடிச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த அக்கம் பக்கம் இருக்கும் வீட்டாருக்கு சொல்லுகிறேன், வாயில்லாத விலங்குகளுக்கு விஷம் வைப்பது, வாயில்லாத அந்த விலங்குகளை தொடப்பத்தால் அடிப்பது, கட்டையால் அடிப்பது, வீட்டில் உரிமையாளர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் சண்டை இட்டு கொண்டால் அந்த அவர்கள் வளர்க்கும் விலங்குகள் மீது உங்கள் கோபத்தை காட்டுவது மிக மிக மோசமான பாவ கணக்கில் உங்களுக்கு தள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் மட்டும் தள்ளப்படுவதும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் பிறக்கும் வம்சாவளிக்கும் அந்த பாவத்தை இட்டு செல்கிறீர்கள் என்பதை இந்த காணொளி மூலமாக உணர வேண்டும். நான் எத்தனையோ சாலையில் அடிபட்டு கிடந்த அந்த கடக்கும் பைரவரின் வாகனங்களை எல்லாம் கொண்டு என்னுடைய வாகனத்திலே எடுத்து சென்று அது கடிக்குமா கடிக்காதா என்பதை எல்லாம் நான் பரிசோதனை செய்து கொண்டு இருக்காமல், அது ஒரு ஆன்மா அடிபட்டு கிடக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ண வேண்டும் என்பது தான் என் நோக்கம். இப்படி எத்தனையோ வாயில்லாத அந்த விலங்குகளை கொண்டு சேர்த்திருக்கிறேன். அப்படி சேர்த்து அதை பிளக்க வைத்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விலங்குத்தான் இன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் சண்டையிட்டு இருப்பவர்கள் தங்களுடைய கோபத்தை அந்த வீட்டு உரிமையாளர் மேலே இருக்கும் கோபங்களை அவர்கள் மீது சண்டையிட்டு இருக்கும் அந்த வெறுப்பை அவர்கள் வளர்க்கும் விலங்குகள் மேல் காட்டுகிறீர்கள். இது மிக மிக தவறு. அப்படித்தான் ஒரு நாயின் மீது அவர்கள் கோபத்தை காட்டி அவர்கள் கட்டையால் அடித்து எலும்பை நுரைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விலங்குக்கு. அப்புறம் நாய் எடுத்துக்கொள்ளும் உணவில் நான் ஏதோ ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதுக்கு காலையும் ஒடிச்சிருக்கிறது. நான் தெரியாமல் நேற்று சுமார் 5:30 மணி மாலை 18/2/2025 புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு அந்த நாயை தூக்கி வண்டியில் வைத்து கொண்டு நான் வெட்னரி டாக்டரிடம் எடுத்து செல்லும்போது அந்த நாய்க்கு காப்பாற்றணும் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்ததை தவிர அது கடிச்சிடும், அதனால் நமக்கு பின் விளைவுகள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுதான் உண்மையான சேவை செய்யும் மனப்பான்மை. அப்போ நான் அந்த வண்டியை விட்டு தூக்கும்போது கால் அடிபட்டு பார்க்காம தூக்கிட்டேன். அது வலியால் என்னை கடிச்சிடுச்சு. அது கடிச்சிட்டும் அதை நான்
விட்டு செல்லாமல் அதை நான் மருத்துவமனையில் வைத்து அதுக்கு நேற்று குளுக்கோஸும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. என்னை கடித்ததை காரணமாக வைத்து வெட்னரி டாக்டர்கள் கிட்ட வந்து அதை தொடலை. ஏன்னா இதுக்கு நாய் வெறி பிடிச்சிருச்சு, இது உங்களை கடிச்சது போல் எனக்கு கடிச்சிடும், நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் நான் இன்ஜெக்ஷன் போட முடியும் வலிக்கு அப்படின்னு சொல்லி நான் அழித்து பிடித்த பிறகு இன்ஜெக்ஷன் போட்டார்கள். என்னை போயிட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க என்று சொன்னார்கள். நான் என்னையை பொருட்படுத்தாமல் முதல் அந்த நாயை இன்ஜெக்ஷன் போட்டு அதற்கு பால் வாங்கி வைத்தால் குடிக்கவில்லை. மீண்டும் வண்டியில் எடுத்துக்கொண்டு நான் ஒரு சுகாதார நிலையத்துக்கு சென்றேன். சுகாதார நிலையம் என்றால் அது பஸ் ஸ்டாண்டு, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் வழியில் சிறிய ஒரு சுகாதார ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அங்கே போய் நான் ஃபஸ்ட் எய்டு டிடி போட்டுக்கிட்டேன். நல்ல கையை வந்து சோப் போட்டு கழுவ சொன்னார்கள், கழுவினேன். பிறகு இன்று அரசு மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பதி செல்லும் வழியில் இருக்குது. அந்த அண்ணா நுழைவாயிலிருந்து செல்லணும். சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு அமைந்துள்ளது இந்த ஹாஸ்பிட்டலு. இங்கே இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்து என்னை இன்றைக்கி பெட்டில் அட்மிட் செய்திருக்காங்க. எதற்கு அட்மிட் செய்தார்கள் என்றால், இந்த கடித்த நாய் வந்து பல் ஆழமாக இறங்கியிருக்கு அப்படி என்பதனால நேற்று ஒரு இன்ஜெக்ஷன் தீட்டி இன்றைக்கி பார்த்திங்களன்னா 6 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த 6 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு நான் கிளம்புறேன்னா, இல்லை எங்கள் ரெக்கார்டுக்காக உங்களை அட்மிட் பண்ண மாதிரி எங்களுக்கு ரெக்கார்டு தேவைப்படுது, அதனால் நீங்கள் இருக்கணுன்னாங்க. சுமார் காலையில் நான் 8:30 மணிக்கு பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு மருத்துவமனைக்கு வந்தேன். இங்கே என்னை அனுமதித்திருக்காங்க. காலையிலிருந்து நான் இன்னும் உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த மருத்துவமனையில் இருக்கிற அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் மாயில் சிக்கி நம்மளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ள சென்று கொண்டிருக்கும் மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு அன்பையும் அன்புதான் சிவம் என்பதை உணர்த்துவதற்காக பிறப்பு கொடுத்த எனக்கு, அதற்காக பிறப்பெடுத்த நான், எனக்கு இன்றைக்கி இந்த நாய் கடித்து இவ்வளோ ஒரு அவல நிலையில் விட்டிருக்கு என்பதை பொருட்படுத்தாமல், நாளைக்கு தெருவில் எந்த நாய் அடிபட்டு கிடந்தாலும் அதற்கு நான் உதவி செய்வேன். காரணம், ஒவ்வொருவரும் எதற்காக பிறப்பெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து விட்டால் எல்லார் மீதும் அன்பு செலுத்தலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் உதவி செய்ய போய் எனக்கு கடிப்பட்டு பாருங்கள், இந்த கையில் வந்து கை பாருங்கள் எவ்வளோ வீங்கியிருக்கு. இந்த இடத்துல சுமார் ஒரு 5 இன்ஜெக்ஷன் போட்டார்கள். அப்போ வலி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அன்பாத்ம சொந்தங்களே. பிறகு ஷோல்டரில் 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. நேற்று ஒரு இன்ஜெக்ஷன், ஆக மொத்தம் 8 இன்ஜெக்ஷன் நேற்றுலேருந்து எனக்கு செலுத்தப்பட்டிருக்குது. இதை வந்து என்னடா உதவி செய்ததுனால நமக்கு இந்த உபதனையா, அடிபட்டு கிடந்த நாய்களை கொண்டு வந்து காப்பாற்றலான்னு நினச்சதுக்காக இன்றைக்கி எனக்கு இந்த இம்சையா என்று நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். இப்போ நான் ஆஸ்பத்திரியிலேருந்து செல்லும்போது மீண்டும் ஏதாவது நாய் வழியில் அடிபட்டு கிடந்தால் அதுக்கும் நான் உதவி செய்வேன் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த காணொளி அன்பு ஆத்ம சொந்தங்களே. பார்த்தீர்களா, மனிதனே அடிபட்டு கிடந்தாலும் நமக்கென்ன கிடக்கு என்று வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த வேக உலகிலே ஏதோ ஒரு அடிபட்டு கிடப்பது நாய் தானே என்று சும்மா விடாமல், அது ஒரு ஆன்மா, அதிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்ததனால் இன்று அதை கொண்டு போய் அதை குணப்படுத்த நான் மருத்துவமனையில் விட்டதனால் எனக்கு இன்றைக்கி மருத்துவமனை அனுமதி. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், பிறப்பெடுத்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் எதையும் பெருசாக கவலைப்பட்டு எடுத்துக்காமல் டேக் இட் ஈஸியாக, இது நடந்ததா, இது ஏதோ ஒரு காலகட்டத்தினால் இன்று நடக்க வேண்டும் என்றதுக்கு நடந்தது என்று பெருசாக எடுத்துக்காமல் அதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அதிகமான பேர் வேதனைப்படுபவர்களையும் கவலைப்படுபவர்களையும், நோயால் அவதிப்பட்டு எனக்கு யாரும் இல்லையே, என்னை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தக்கூட ஆள் இல்லையே
என்று வேதனைப்படுபவர்களும் அடிபட்டு கெடுக்கும் அந்த விலங்குகளையும் காப்பாற்றக்கூடிய மனப்பான்மை எல்லோருக்கும் வர வேண்டும், வரணும் என்பதை சொல்லி இந்த தருணத்தில் இந்த பதிவை முடிக்கிறேன். இன்றும் என்றும் என்றென்றும் ஆன்மீக பயணத்தில் மக்கள் சேவை, மற்ற அனைத்து ஜந்துக்கள், விலங்குகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் இறைவனை காணுகிறேன். நான் எதற்கு எந்த நிமிஷம் எது நடந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய பிறப்பெடுத்திருக்கும் இந்த நாகம்மா நான் செய்தே முடிப்பேன் என்பதை இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு உணர்த்துகிறேன். அன்பே சிவம், அதுவே நிஜம்.